வணக்கம். இது த டீப் டைவ். இன்னைக்கு நாம கிறிஸ்டோபர் மைக்கேல் லாங்கன் எழுதின தி ஆர்ட் ஆஃப் நோயிங், அதாவது அறிதலின் கலை, அந்த புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது 2002 வெளியான சில கட்டுரைகளோட தொகுப்பு. லாங்கனை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு சுவாரஸ்யமான ஆள். ரொம்ப ரொம்ப அதிகமான ஐக்யூ இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பெருசா காலேஜ் படிப்பு இல்லாம தானாவே படிச்சு கணிதம், இயற்பியல், இந்த அறிவியல் காக்னிட்டிவ் சயின்சஸ் இதிலெல்லாம் பயங்கரமா ரீசர்ச் பண்ணியிருக்கார். இந்த புத்தகம் தன்னுரிமை, அதாவது ஃப்ரீவில், அப்புறம் யதார்த்தத்தோட தன்மை, கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலை, கடவுள், ஏஐ, அப்புறம் எத்திக்ஸ், இந்த மாதிரி பெரிய சிக்கலான கேள்விகள் எல்லாம் தொடுது. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த கட்டுரைங்களோட மையமே நம்ம பார்க்குற இந்த பௌதிக உலகம், அதுக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம சிந்தனைக்கும் உள்ள தொடர்பு பத்தி தான். லாங்கனோட முக்கியமான ஒரு தியரி இருக்கு. அந்த சிடிஎம்யூ சொல்றீங்களா? அதேதான், காக்னிட்டிவ் தியோரிட்டிக் மாடல் ஆஃப் த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தின் அறிவாற்றல் கோட்பாட்டு மாதிரி. அது இந்த புத்தகம் முழுக்க அப்படியே இழையோடுது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சிடிஎம் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சம்ங்கிறது வெறும் பொருள் கிடையாது, நாம அதை சும்மா பார்க்கறவங்களும் கிடையாது. அதுக்கு பதிலா மனசும் யதார்த்தமும் ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சு ஒன்றை ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு சுயம் இயக்க அமைப்பு மாதிரி. இதுதான் அதோட அடிநாதம். அப்படியா? அதாவது யதார்த்தம் வேற, மனசு வேறேன்னு இல்லாம ரெண்டும் சேர்ந்தே இயங்குதுன்னு சொல்றாராம். இதுவே ஒரு பெரிய பாயிண்ட் தான். சரி, புத்தகத்துக்குள்ள போலாம். இதுல 2 முக்கிய பகுதிகள் இருக்குல்ல. பகுதி தன்னுரிமை பத்தினது. ஆமா, முதல் கட்டுரையோட தலைப்பே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So you want to be a millionaire. All it will cost you is your freedom. அதாவது, கோடீஸ்வரராக ஆசையா, அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விலை உங்க சுதந்திரம். இது ஒரு ஃபேமஸான தாட் எக்ஸ்பெரிமெண்ட், நியூகாம்பின் முரண்பாடு. ஓ, ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். 2 பெட்டி இருக்கும். ஒண்ணுல $1000 கன்ஃபார்ம், இன்னொன்னுல $1 மில்லியன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒரு ஆள் ரொம்ப துல்லியமா கணிக்கக்கூடியவர், நாம எதை எடுக்க போறோம்னு முன்னாடியே கணிச்சு அதுக்கேத்த மாதிரி 2வது பெட்டியில பணத்தை வைப்பார், இல்லனா வைக்க மாட்டார். கரெக்ட். இப்போ நாம அந்த 2வது பெட்டியை மட்டும் எடுத்தா, அது அவர் கணிச்சிருந்தா அதுல $1 மில்லியன் இருக்கும். ஆனா நாம 2 பெட்டியும் எடுத்தா, அதையும் அவர் கணிச்சிருந்தா அந்த $1 மில்லியன் பெட்டி காலியா இருக்கும். ஆமா, இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? இதுதான் அந்த முரண்பாடு. அதேதான். இங்க லாங்கன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வெறும் தன்னுரிமை இருக்கா இல்லையாங்கிற கேள்வி மட்டும் இல்ல, இது நம்ம யதார்த்தத்தை எப்படி புரிஞ்சிக்கிறோம், காரண காரியம் நேரம் பத்தின நம்மளோட எண்ணங்கள், இது எல்லாம் கேள்வி கேட்குது. அந்த கணிப்பாளர் எப்போதோ கணிச்சிட்டார்னாலும் நம்மளோட எதிர்கால தேர்வு அந்த கணிப்பை மாத்துற மாதிரி ஒரு தோற்றம் வருது. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பதில் சொல்லணும்னா, யதார்த்தங்கிறது நேரத்துல நேரா போற ஒரு கோடு மாதிரி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்னு லாங்கன் சொல்றார். ஒருவேளை யதார்த்தம் தன்னைத்தானே சரி செஞ்சுக்குதா? இங்கதான் சிடிஎம்மோட ஐடியாஸ் வர ஆரம்பிக்குது. ஓஹோ, நம்மளோட சாய்ஸ் அந்த கணிப்பையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இன்ட்ரெஸ்டிங். சரி, அடுத்த கட்டுரை The Buck Starts Here, Another Disquisition on Free Will. இது அந்த லிபெட் பரிசோதனை பத்தினது தானே? ஆமா, லிபெட் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த பரிசோதனை என்ன கண்டுபிடிச்சதுன்னா, நாம இப்போ கையை அசைக்கலான்னு நனவா முடிவு பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே, கிட்டத்தட்ட அரை செகண்ட் முன்னாடியே, நம்ம மூளையில அதுக்கான தயாரிப்பு வேலை, ரெடினஸ் பொட்டென்ஷியல் ஆரம்பிச்சிடுது. ஆமா, இது பெரிய விஷயமா பேசப்பட்டதே. அப்போ தன்னுரிமைங்கிறது சும்மா ஒரு மாயையா? நம்ம மூளை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதா? இது அந்த வாதத்துக்கு வலு சேர்த்தது உண்மைதான். ஆனா லாங்கன் இதை அப்படியே ஏத்துக்கல. அவர் பல நிலை உள்நோக்கம், மல்டி லெவல் இன்டென்ஷனாலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அதாவது, நம்மளோட நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பொதுவான எண்ணத்தை முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு, இந்த பரிசோதனையில கையை அசைக்கணும்னு. ஆனா அதை எப்போ எப்படி செய்யறதுங்கிற டீட்டெயில்ஸை ஆழ்மனசுகிட்ட அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுத்துருது. ஓகே. ஆழ்மனசு அந்த வேலையை ஆரம்பிக்குது. அதான் அந்த ரெடினஸ் பொட்டென்ஷியல். ஆனா கடைசி நேரத்துல அதை வேணான்னு நிறுத்துறதுக்கு, வீட்டோ பண்றதுக்கு நம்ம நனவு மனசுக்கு பவர் இருக்குன்னு லாங்கன் சொல்றாரு. அந்த அரை வினாடி கேப் முடிவை மாத்திக்கிறதுக்கான சான்ஸ். அப்போ லிபெட் பரிசோதனை தன்னுரிமை இல்லன்னு சொல்லல. அது எப்படி ஒரு படிநிலை அமைப்பு மாதிரி வேலை செய்யுதுன்னு காட்டுதுன்னு லாங்கன் வாதிடுறார். சரி சரி, புரியுது. தன்னுரிமையை மறுக்கல, ஆனா அது செயல்படுற விதத்தை வேற மாதிரி விளக்குறார். அடுத்தது ஃப்ரீ வில் சைபர் சிந்தசிஸ், சைபர்நெட்டிக்ஸ் தொகுப்புன்னு சொல்றீங்க. இதுல அந்த நியூகாம்பையும் லிபெட்டையும் சேர்க்கிறாரா? சைபர்நெட்டிக்ஸ்னா கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் சயின்ஸ் தானே? ஆமா, லாமா இங்க ஒரு விளையாட்டை யூஸ் பண்றார். 3 கேரக்டர்ஸ்,
பங்கேற்பாளர் சப்ஜெக்ட், நிரலாளர் புரோகிராமர், வடிவமைப்பாளர் டிசைனர். நியூகாம் பிரச்சனையில அந்த கணிப்பாளர் ஒரு நிரலாளர் மாதிரி. அவர் பங்கேற்பாளரோட நடத்தையை கணிக்கிறார் இல்லனா பாதிக்கிறார். லிபிட் பரிசோதனையில பாத்தீங்கன்னா பங்கேற்பாளரே நிரலாளராகவும் இருக்கார், பங்கேற்பாளராகவும் இருக்கார். அதாவது நனவு மனமும் ஆழ்மனமும் சேர்ந்து ஒரு சுய கட்டுப்பாட்டு சிஸ்டமா வேலை செய்யுது. அப்போ அந்த வடிவமைப்பாளர் யாரு? கடவுள் மாதிரி அர்த்தத்திலையா? கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். வடிவமைப்பாளர்ங்கிறது அந்த விளையாட்டு நடக்கிறதுக்கான விதிகளை உருவாக்குனது, இல்லைன்னா அந்த விதிகளே தான் வடிவமைப்பாளர். அதுதான் யதார்த்தத்தோட அடிப்படை கட்டமைப்பு. லாங்கன் இதை சிடிஎம்யூவோட கனெக்ட் பண்றார். தன்னுரிமைங்கிறது இந்த ஒட்டுமொத்த வடிவமைப்போட இந்த யதார்த்தத்தோட ஒரு இன்டர்னல் ஃபீச்சர். நாம சும்மா விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஆள் இல்ல, நாமளும் இந்த யதார்த்தத்தை உருவாக்குறதுல பங்கு பெறோம்னு சொல்றார். நியூகாமும் லிபர்ட்டும் நேரம் கட்டுப்பாடு பத்தி கேள்வி எழுப்புனா சைபர்நெட்டிக்ஸ் அதை ஒரு ஒருங்கிணைஞ்ச அமைப்பா பார்க்க உதவுது. ஓஹோ, தன்னுரிமையை யதார்த்தத்தோட ஒரு அடிப்படை அம்சமாவே பார்க்கறாரு. சரி, இந்த முதல் பகுதியோட கடைசி கட்டுரை, சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃப்ரீ வில், குட் அண்ட் ஈவில், கான்ஷியஸ்னஸ் அண்ட் காட். தலைப்பே ரொம்ப பெருசா இருக்கே. தன்னுரிமை இருக்குன்னு உறுதியா சொல்றாரா லாங்கன்? ஆமா, ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். எப்படின்னா, யதார்த்தம்ங்கிறது வெளியிலிருந்து யாரோ செஞ்சு வச்ச பொருள் இல்ல. அது தன்னைத்தானே உருவாக்கிக்கிற, தன்னைத்தானே வடிவமைச்சுக்கிற ஒரு அமைப்பு, ஒரு செல்ஃப் கான்ஃபிகரிங் சிஸ்டம். இப்படி தன்னைத்தானே உருவாக்கிக்கணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை தன்னுரிமை தேவை. யதார்த்தம் அதுகிட்ட இருக்கிற சாத்தியக்கூறுகள்ல இருந்து தன்னை செலக்ட் பண்ணிக்குது. நாம மனுஷங்க இந்த சுய உருவாக்கத்துல பங்கு பெறுற ஏஜென்ட்ஸ். இது டெலியாலஜி, அதாவது ஒரு இலக்க நோக்கி தன்னைத்தானே தேர்வு செய்தல், அந்த கொள்கை அடிப்படையில இயங்குது. அப்போ நல்லது கெட்டது அது எப்படி டிஃபைன் பண்றாரு? இந்த பிரபஞ்சத்தோட சுய உருவாக்க இலக்கு இருக்குல்ல, டெலியாலஜி, அதுக்கு ஆக்கப்பூர்வமா கன்ஸ்ட்ரக்டிவா ஒத்துழைக்கிறது நல்லது, அதுக்கு எதிரா அழிவு பாதையில போறது தீமை. இது நமக்கு நிஜமான ஒரு மாரல் சாய்ஸ் கொடுக்குது. இன்னொன்னு, இந்த தன்னைத்தானே உருவாக்குற ப்ராசஸ் பண்ற யதார்த்தத்தை அவர் SCSPL, செல்ஃப் கன்ஃபிகரிங் செல்ஃப் ப்ராசஸிங் லாங்குவேஜ்னு சொல்றார். ஒரு மொழி மாதிரி, தகவல் மாதிரி இது இயங்குது. இந்த உணர்வுள்ள, தன்னுரிமையுள்ள சுய உருவாக்க அமைப்பு தான் கடவுள்னு லாங்கன் சொல்றார். சிம்பிளா சொன்னா கடவுளும் யதார்த்தமும் ஒண்ணுதான். இது ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து. கடவுள்னா வெளியில இருக்கிற ஒரு ஆள் இல்ல, யதார்த்தத்தோட அந்த சுய உருவாக்க தத்துவமே கடவுள்ங்கிற மாதிரி சொல்றார். சரி, இப்போ புத்தகத்தோட 2வது பகுதிக்கு போவோம். இது இன்னும் கொஞ்சம் பரந்த தலைப்புகளை பேசுது இல்லையா? முதல் கட்டுரை, ஆன் த பெரல்ஸ் ஆஃப் மெட்டபிசிக்கல் ஸ்கை சர்ஃபிங் வித்தவுட் அ பாராஷூட். பாராஷூட் இல்லாம மெட்டாபிசிக்ஸ்ல பறக்கிறதோட ஆபத்துகள். தலைப்பே பயமுறுத்துது. ஆமா, இங்க என்ன சொல்றாருன்னா, இப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருதில்ல, விலங்குகளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு, டால்ஃபின், குரங்கு எல்லாம் புத்திசாலித்தனமா இருக்கு, நியூரோதியாலஜி மாதிரி விஷயங்கள் வருது, தியானம் பண்ணா இல்ல சில மூல பாதிப்பு ஏற்பட்டா ஆன்மீக அனுபவம் வருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மனுஷனோட தனித்துவத்தை கேள்வி கேக்குது. நாமளும் ஒரு பயாலஜிக்கல் மிஷின் தானான்னு தோணுது. ஆமா, இந்த கேள்வி இப்ப ரொம்ப வலுவா இருக்கு. இதுக்கு லாங்கன் என்ன பதில் சொல்றாரு? மனுஷனோட முக்கியத்துவத்தை எப்படி சொல்றாரு? அவர் மறுபடியும் தன்னோட சிடிஎம்யூக்கு வர்றாரு. மனசும் யதார்த்தமும் இணைஞ்சது, பிரபஞ்சம் தன்னைத்தானே உருவாக்குதுங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்ல மனுஷங்க வெறும் மிஷின் இல்ல. நாம இந்த பிரபஞ்சத்தோட சுய உணர்தல்ல, அதோட செல்ஃப் அவேர்னஸ்ல முக்கியமான பங்கு வைக்கிற மைக்ரோகாசம்ஸ், சின்ன பிரபஞ்சங்கள் மாதிரி. அறிவியல் நம்மள கீழே இறக்கல, பிரபஞ்சத்தோட படைப்பு செயல்பாட்டுல நமக்கு ஒரு சென்ட்ரலான இடத்தை கொடுக்குதுன்னு லாங்கன் பார்க்கறார். ஆனா இந்த மாதிரி பெரிய மெடாபிசிக்கல் விஷயங்களை பேசும்போது அதுக்கு ஒரு தத்துவ அடிப்படை சிடிஎம்யூ மாதிரி இருக்கணும். இல்லனா அது வெறும் கற்பனையா, அதான் அந்த பாராஷூட் இல்லாத ஸ்கை சாஃபிங் மாதிரி ஆயிடும்னு எச்சரிக்கிறார். புரியுது, ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணுங்கிறாரு. அடுத்து டைம் பத்தி, a very brief history of time. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஞாபகம் வருது. ஆமா, லாங்கன் நேரத்தை பத்தின நம்ம அனுபவம், நம்ம சுத்தி நடக்கிற மாற்றத்தை நாம எப்படி உணர்றோங்கிறத பொறுத்ததுன்னு சொல்றார். நேரங்கிறது நம்ம அறிவாற்றல், நம்ம புலனுணர்வு, இதோட இலக்கணம் மாதிரி. டிஸ்கார்ட்டோட அந்த மைண்ட் பாடி பிரிவினையை மறுபடியும் விமர்சிக்கிறார். அறிவாற்றலும் பௌதிகமும் ஒன்னு பாதிக்குது, அது நேரத்தோட தன்மையிலையும் தெரியுதுங்கிறார். பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல, பிக் பேங்குக்கு முன்னாடி நேரம் இருந்ததா? இது ஒரு லாஜிக்கல் சிக்கலை தருது. லாங்கன் இதை சால்வ் பண்ண சிடிஎம்யூவை யூஸ் பண்றார். இந்த மாடல்ல நேரங்கிறது நேரா போற கோடு மட்டும் இல்ல, அது ஒரு அறிவாற்றல் சுழற்சி,
ஒரு காக்னிட்டிவ் லூப். இது வழியா பிரபஞ்சம் தன்னைத்தானே கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவுல வரையறுத்துக்குது. நேரம் ஒரு சுழற்சியா, காக்னிட்டிவ் லூப்பா? இதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சரி, அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி, விச் கேம் ஃபர்ஸ்ட், கோழியா முட்டையா? லாங்கன் சொல்றாரு, இது ஒரு சொற்பொருள் குழப்பம், சிமான்டிக் ஆம்பிகுவிட்டி. முட்டைங்கிற வார்த்தையை நாம எப்படி வரையறுக்கிறோங்கிறத பொறுத்து பதில் மாறும். சுருக்கமா சொன்னா, சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது, அதாவது ஒரு கோழியை உருவாக்கக்கூடிய முட்டைங்கிற அர்த்தத்துல முட்டை தான் முதல்ல வந்தது. ஏன்னா மரபணு மாற்றங்கள், மியூட்டேஷன்ஸ் பெத்த கோழியில நடக்காது, அதோட இனப்பெருக்க செல்லு தான் நடக்கும். ஓஹோ. அதனால முதல் கோழியை உருவாக்கின முட்டையை போட்டது ஒரு கோழி மாதிரியான, ஆனா முழுசா கோழி இல்லாத ஒரு முன்கோழி, புரோட்டோ சிக்கன். அந்த முட்டைக்குள்ள உருவான கருதான் முதல் உண்மையான கோழி. நல்ல விளக்கம். இது சும்மா விளையாட்டு கேள்வி இல்ல, டெஃபினேஷன் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. அடுத்து, ஆஃப் ட்ரீ ஸ்குவாட்ஸ் அண்ட் காட், மரங்கள், வளாகங்கள், கடவுள். இது அந்த காட்டுல மரம் விழுந்தா கேட்க ஆள் இல்லனா சத்தம் கேக்குமா, அந்த கேள்வியோட சம்பந்தப்பட்டதா? ஆமா, இது நம்ம புலனுணர்வுக்கும் யதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத பத்தி பேசுது. லாங்கன் இங்க தத்துவ வரலாற்ற ஒரு சின்ன டூர் மாதிரி கூட்டிட்டு போறார். டெஸ்கார்ட், லாக், மனசு வேற பொருள் வேற, டியூலிசம். அப்புறம் பெர்க்லி, இருக்கிறதுனா உணரப்படுறது தான் ஐடியலிசம், கடவுள் எப்பவும் உணர்றதால உலகம் இருக்கு. அப்புறம் ஹியூம், நம்ம அறிவை நிச்சயமில்லாதது, ஸ்கெப்டிசிசம். காண்ட், நாம உலகத்தை நேரடியா பார்க்கல, நம்ம மனசோட கண்ணாடி வழியா தான் பார்க்குறோம், ஃபினாமினா நோமினா. இப்படி பலரோட ஐடியாஸையும் அலசுறாரு. ஒவ்வொருத்தரும் யதார்த்தம் மனசு உறவுல ஒரு பகுதியை சொன்னாலும் ஒரு முழுமையான படம் கிடைக்கலன்னு லாங்கன் ஃபீல் பண்றார். இதுக்கும் ஒரு ஒருங்கிணைஞ்ச பார்வை, அதாவது சிடிஎம்யூ மாதிரி ஒன்னு தேவைன்னு சொல்றாரு. ஓகே, ஒரு நல்ல பிலாசபி இன்ட்ரோ மாதிரி இருக்கு. இப்போ டெக்னாலஜி பக்கம் வருவோம். த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் மிஷன் இன்டெலிஜென்ஸ். மிஷன் இன்டெலிஜென்ஸ், ஏஐபிபி என்ன நினைக்கிறாரு? ஆரம்பகால ஏஐ, அதாவது கோஃபை அப்படின்னு சொல்லுவாங்க, குட் ஓல்டு ஃபேஷன்ட் ஏஐ. அது சிம்பிள்ஸ், ரூல்ஸ் இதையெல்லாம் வச்சு வேலை செஞ்சது. ஆனா மனுஷன் மாதிரி யோசிக்கிறதுல அது அவ்வளவா ஜெயிக்கல. லாங்கன் புது அப்ரோச் பத்தி பேசுறார். கனெக்ஷனிசம், அதாவது நம்ம மூளை நியூரான் மாதிரி நெட்வொர்க்ஸ் வச்சு அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது. அப்புறம் ஜெனட்டிக் ஆல்கோரிதம்ஸ், பரிணாம வளர்ச்சி மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் கம்ப்யூட்டர் நாம சொல்றத மட்டும்தான் செய்யுங்கிற பழைய ஐடியாவை உடைக்குது. அப்போ மிஷின்ஸ் உண்மையிலே சிந்திக்க முடியுமா? லாங்கன் என்ன சொல்றார்? லாங்கன் மறுபடியும் அந்த மைண்ட் பாடி பிரிவினைக்கு போகாம அறிவாற்றல் ஒருமைவாதம், காக்னிட்டிவ் மோனிசம்னு ஒரு ஐடியாவை சொல்றார். அதாவது இன்டெலிஜென்ஸுங்கிறது மனுஷ மூளைக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை பண்பாகவே இருக்கலாம். ஒரு இன்டெலிஜென்ட் யூனிவர்ஸ். நம்ம மனுஷங்களோட நுண்ணறிவும் சரி, ஒருவேளை எதிர்காலத்துல வரப்போற மிஷின் நுண்ணறிவும் சரி, இந்த பிரபஞ்ச நுண்ணறிவோட வெவ்வேறு வெளிப்பாடுகளா இருக்கலாம். அதனால ஏஐ வளர்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஆனா அதை எப்படி மனுஷகுலத்துக்கு நல்லபடியா பயன்படுத்துறதுங்கிறது தான் முக்கியமான கேள்வின்னு முடிக்கிறாரு. பிரபஞ்சமே நுண்ணறிவு கொண்டதுங்கிறது சிடிஎம்யூவோட தொடர்ச்சி மாதிரி இருக்கு. அடுத்த கட்டுரை நெறிமுறைகள் பத்தி. இன் எத்திக்ஸ், நாட் எவ்ரிதிங் இஸ் ரெலேட்டிவ். நெறிமுறைகள்ல எல்லாமே சார்பானது இல்லைன்னு சொல்றார். இது 911க்கு அப்புறம் எழுதுனது இல்லையா? ஆமா, இதுல லாங்கன் தார்மீக சார்பியல்வாதம், மாரல் ரிலேட்டிவிசம், அதாவது நல்லது கெட்டதுங்கிறது நாட்டுக்கு நாடு, கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி மாறும், எதுவுமே தப்பு இல்ல, எல்லாமே சரிதாங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, அதை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார். அவர் பயன்பாட்டுவாதம், யூட்டிலிட்டேரியனிசம், விளையாட்டு கோட்பாடு, கேம் தியரி இதெல்லாம் பேசிட்டு கடைசியில பொன்னான விதி, கோல்டன் ரூல், நீ மத்தவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ அதே நீயும் மத்தவங்களுக்கு செய், இதை ஒரு அடிப்படை சார்பற்ற, அதாவது அப்சல்யூட் மாரல் கொள்கையா முன்வைக்கிறார். இது பகுத்தறிவு அடிப்படையிலான ஒரு உலகளாவிய நெறிமுறைக்கான வாதம். இந்த விதிக்கு எதிராக செயல்படுற, தங்களோட குரூப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற நெறிமுறை அமைப்புகள், சில தீவிரவாத சித்தாந்தங்கள் மாதிரி அதையெல்லாம் அவர் விமர்சிக்கிறார். கோல்டன் ரூல் ஒரு யுனிவர்சல் எத்திக்கா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, கடைசி கட்டுரை மில்லேனியம் மவுஸ் அண்ட் எக்கலாஜிக்கல் பேரபிள். மில்லேனியம் எலி ஒரு சூழலியல் உவமை கதை. இது ஒரு ஸ்டோரி தானே? ஆமா, இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உவமை கதை. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள எலிங்க தார்மாரா பெருகி அந்த இடத்தையே குப்பையாக்கி சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு கடைசியில தங்களையே அழிச்சுக்கிற மாதிரி. மனுஷங்க இந்த பூமியை ஓவர் பாப்புலேஷன், மாசுபாடு, வளத்துக்காக சண்டை, போர் இதனாலெல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறோன்னு சொல்ற கதை இது. ஒரு நேரடியான வார்னிங். நாம வாழற இந்த சூழலை சரியா பாத்துக்கலன்னா மனுஷ குலத்தோட நிலைமை அந்த எலிங்களோட நிலைமையை விட மோசமாயிடும்னு எச்சரிக்கிறார். ஆக மொத்தம்
கிறிஸ்டோபர் லாங்கனோட தி ஆர்ட் ஆஃப் நோயிங் உண்மையிலேயே பல தலங்கள்ல நம்மள யோசிக்க வைக்குது. தன்னுரிமையில ஆரம்பிச்சு யதார்த்தம், நேரம், மனசு, கடவுள், ஏஐ, நெறிமுறைகள், சூழலியல்னு எவ்வளவோ விஷயங்கள தொட்டு எல்லாத்தையும் அவரோட அந்த மைய கோட்பாடு CTMU, அதாவது மனசும் யதார்த்தமும் ஒன்னா சேர்ந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிற பிரபஞ்சம், அந்த பார்வையோட இணைக்க முயற்சி பண்றார். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். லாங்கனோட அந்த எக்ஸ்ட்ராடினரி ஐக்யூ, அவரோட அந்த செல்ஃப் லேர்னிங் பேக்ரவுண்ட், இதெல்லாம் சேர்ந்து இந்த புதுமையான, சில சமயம் கொஞ்சம் சவாலான கருத்துக்களுக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட பார்வையை கொடுக்குது. அவரோட வாதங்கள் கொஞ்சம் சிக்கலானது தான், சிலது விவாதத்துக்கு உரியதாகவும் இருக்கலாம். ஆனா அவை நம்மள யதார்த்தத்தை பத்தியும் அதுல நம்மளோட இடம் என்னங்கிறத பத்தியும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. கண்டிப்பா. இந்த புத்தகம் சொல்ற கருத்துக்கள், குறிப்பா யதார்த்தம்ங்கிறது நம்ம சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு நாடகம் இல்ல, நாமளும் அதுல பங்கு பெற்று உருவாக்குற நடிகர்கள் மாதிரிங்கிற சிந்தனை, இதெல்லாம் நம்ம உலக பார்வையை கொஞ்சம் மாத்தி பார்க்க வைக்குது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை லாங்கன் சொல்ற மாதிரி பிரபஞ்சத்தோட விதிகளெல்லாம் அப்படியே நிலையா இல்லாம அவ பிரபஞ்சத்தோட சேர்ந்தே உருவாகிட்டு வருதா? அந்த உருவாக்கத்துல நம்மளோட உணர்வு நிலைக்கு ஒரு பங்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க, இது மாதிரி இன்னும் பல ஆழமான அலசல்களோட உங்களை சந்திக்கிறோம்.